கிங் எபிசோட் 1710. ஹரிஷும் ஜீவாவும் டெல்லி வந்து சேர்ந்தனர். இருவரும் நேராக தனது ஹீலிங் ஆர்ட்ஸ் காலேஜுக்கு சென்றனர். அங்கு நியூஸ் சேனல்ஸ் அனைத்தும் ஒரே செய்தியை திரும்ப திரும்ப டெலிகாஸ்ட் செய்து கொண்டிருந்தனர். வன்முறை, கொலை முயற்சி மற்றும் ஆள் கடத்தல் வழக்கில் தேடப்படும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட மந்திரி மகன் மிதுன் தலைமறைவு. டிவி திரையில் மிதுனின் புகைப்படம் வாண்டட் என்ற தலைப்புடன் பிளாஷ் ஆகி கொண்டிருந்தது. சோசியல் மீடியாவில் போர்க்களமே நடந்து கொண்டிருந்தது. மிதுனின் வெறித்தனமான ரசிகர்கள் சிலர், இது அரசியல் சதி, எங்க தலைமை ஒரு அப்பாவி, சிங்கத்தை யாராலும் கூண்டில் அடைக்க முடியாது, அவர் திரும்பி வருவார் என்று ஸ்டேட்டஸ் போட்டுக் கொண்டிருந்தார்கள். இன்னொரு தரப்போ, வேஷம் கலந்துருச்சு, திரையில தான் அவர் ஹீரோ, நிஜத்துல ஜீரோ, இந்த ஹரிஷ் சாருக்கு ஒரு சல்யூட், இவன மாதிரி ஆளுகளுக்கு இதான் சரியான பாடம் என்று மிதுனை கழுவி ஊற்றிக் கொண்டிருந்தார்கள். சோசியல் மீடியாவில் நடக்கும் இந்த விவாத போரையும் மிதுனை பற்றிய செய்திகளையும் ஹரிஷ் துளியும் கண்டுகொள்ளவில்லை. தலைமறைவாக இருக்கும் மிதுனை அப்படி விட்டு வைத்தால் ஆபத்து, அவனால் திரும்பவும் ஏதாவது பிரச்சனை வரலாம் என்று ஹரிஷ் நினைத்தான். அவனை எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்த ஹரிஷ் காளிதாசிடம் உதவி கேட்டிருந்தார். ஹரிஷின் காலேஜில் அந்த வருடம் சேர ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் வந்து குவிந்திருந்தது. காவியாவுடன் சேர்ந்து அவன் அந்த அப்ளிகேஷன்களை பார்த்துக் கொண்டிருந்தான். அப்போது ஹரிஷின் போன் ரிங் ஆனது. எடுத்து பார்த்தான். ரீப்பர் ஸ்குவாட் காளிதாஸ் என்று திரையில் விழுந்தது. சொல்லு காளிதாஸ் என்றான் ஹரிஷ். ஹரிஷ் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் சொல்ல நான் கால் பண்ணேன். மிதுன் எங்க பதுங்கியிருக்கான்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. டெல்லி பார்டர்ல இருக்கிற ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸ்ல அவனோட அப்பா மினிஸ்டர் சிவபிரகாசத்தோட ஆட்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிறதா தகவல் வந்திருக்கு என்று அவர் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ஹரிஷ், குட் நியூஸ் காளிதாஸ், அந்த லொகேஷன் எனக்கு அனுப்பு, நான் இப்பவே அங்கே போறேன் என்று அவசரமாக கூறினான். நோ யூஸ் ஹரிஷ், அவன் இருக்கிற இடம் தெரிஞ்ச உடனே போலீஸ் டிபார்ட்மெண்ட் சேர்ந்தவங்க அங்கே போயிட்டாங்க. பட் அவன் அங்கே இல்லை. போலீஸ் வர விஷயம் தெரிஞ்ச உடனே அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான் என்று காளிதாஸ் கூறியதை கேட்ட ஹரிஷின் கண்களில் ஏமாற்றம் தெரிந்தது. அவன் மனதில் இருப்பதை புரிந்து கொண்ட காளிதாஸ், டோன்ட் வரி ஹரிஷ், கூடிய சீக்கிரம் அவனை பிடிச்சிடலாம் என்று கூறினார். ஓகே, அவனை பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க என்று ஹரிஷ் போனை கட் செய்தான். அவன் பேசியதை வைத்து மிதுன் இன்னும் பிடிபடவில்லை என்பதை புரிந்து கொண்ட காவியா, தப்பிச்சு போன மிதுன் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டான், இப்போ என்ன பண்றது ஹரிஷ் என்று கேட்டாள். ஒரு நிமிடம் யோசித்த ஹரிஷ், வேட்டையாட தப்பிச்ச மிருகம் காட்டுக்குள்ள தான் பதுங்கும், ஆனால் அது பசியில வெளியில வந்துதான் ஆகணும், அப்போ பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு முக்கியம் அவனால் பாதிக்கப்பட்ட பரமசிவம் கியூர் ஆகணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கிற பரமசிவத்தை நான் பார்த்துட்டு வரேன். இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணி எலிஜிபிள் அப்ளிகேஷன்ஸை செலக்ட் பண்ணி அட்மிஷன் கார்டு அனுப்பிடு என்று கூறினார். காவியா தலையை அசைக்க, ஜீவாவிடம் கார்டு, நம்ம ஹாஸ்பிட்டல் போகணும் என்று ஹரிஷ் கூற அவர்கள் இருவரும் காரில் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பினார்கள். கார் டெல்லியின் பிரபலமான அந்த மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் போர்ட்டிகோவில் வந்து நின்றது. ஹரிஷும் ஜீவாவும் காரில் இருந்து இறங்கி நேராக ஐசியூ வார்டை நோக்கி நடந்தார்கள். அங்கு பரமசிவத்தை சாதாரண வார்டுக்கு மாற்றியிருந்தார்கள். வார்டுக்குள் நுழைந்ததும் படுக்கையில் அமர்ந்திருந்த பரமசிவம் ஹரிஷை பார்த்ததும் கும்பிட போனார். நீங்க மட்டும் நேரத்துக்கு வரலன்னு இந்த ஏழை பொழைச்சிருக்கவே மாட்டேன், என் பேரனுக்குன்னு இருக்கிறது நான் மட்டும்தான், நானும் அவன் அனாதையை விட்டுட்டு போயிருப்பேன் என்று தழுதழுத்த குரலில் கூறினார். அருகில் இருந்த அவர் பேரன் ஹரிஷின் கைகளை பற்றி கொண்டு, ரொம்ப தேங்க்ஸ், தாத்தா இப்போ நல்லா இருக்கார், நேற்று ராத்திரி நல்லா சாப்பிட்டார் என்றான் மகிழ்ச்சியுடன். ஹரிஷ் பரமசிவத்தின் தோளை தொட்டு, உடம்பா பார்த்துக்கோங்கயா, உங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ செலவையும் காலேஜ் நிர்வாகமே ஏற்றுக்கிறதா சொல்லிட்டேன், நீங்க பணத்தை பற்றி கவலைப்படாம ரெஸ்ட் எடுங்க என்றான். அப்போது நர்ஸ் ஒருவர் அவசரமாக அங்கு வந்தார். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தான் மிஸ்டர் ஹரிஷ் ராஜேஸ்வரனா என்று அவளிடம், ஆமா நான் தான் என்று ஹரிஷ் கூறினான். எங்க ஹாஸ்பிட்டலோட சீனியர் சர்ஜன் அண்ட் சீஃப் டாக்டர் தனஞ்சயன் உங்களை உடனே பார்க்கணும்னு சொன்னார், அவரோட கேபின் 3வது மாடியில் இருக்கு என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் அந்த நர்ஸ். அவள் சென்றவுடன் ஜீவா ஹரிஷை பார்த்து, எதுக்கு டாக்டர் உன்னை தனியாக கூப்பிடுறாரு, ஒருவேளை பேஷண்ட் கண்டிஷன்ல ஏதாச்சும் பிரச்சனையா என்று சந்தேகமாக கேட்டான். தெரியலையே, போய் பார்க்கலாமா என்று கூறிய ஹரிஷ் லிப்டை நோக்கி நடந்தான். 70 வயதான டாக்டர் தனஞ்சயன் மருத்துவத்துறையில் 50 வருட அனுபவம் கொண்ட ஜாம்பவான். நேஷனல் சித்தா யூனிவர்சிட்டியில் பெரிய பொறுப்பில் இருக்கிறார். வெள்ளை கோட் அணிந்து மூக்கு கண்ணாடியின் வழியே ஒரு எக்ஸ்ரே ரிப்போர்ட்டை கூர்மையாக பார்த்துக் கொண்டிருந்தார். மே கமின் டாக்டர்? ஹரிஷ் கதவை தட்டினார். நிமிர்ந்து பார்த்த தனஞ்சயன் கையில் இருந்த ரிப்போர்ட்டை கீழே வைத்துவிட்டு இருக்கையிலிருந்து எழுந்தார். வாங்க மிஸ்டர் ஹரிஷ், ப்ளீஸ் கமின், உட்காருங்க என்று மிகவும் மரியாதையுடன் வரவேற்றார். ஹரிஷ் அமர்ந்ததும் ஜீவா அவன் அருகில் நின்று கொண்டார். டாக்டர் தனஞ்சயன் ஒரு நிமிடம் ஹரிஷை உற்று பார்த்தார். பிறகு மேஜை மேல் இருந்த பரமசிவத்தின் ஃபைலை திறந்தார். மிஸ்டர் ஹரிஷ், நான் சுற்றி வளைச்சு பேச விரும்பல, 50 வருஷமா நான் மருத்துவத்துறையில் இருக்கேன், ஆயிரக்கணக்கான ஆக்சிடென்ட் கேஸுகளை பார்த்துருக்கேன், ஆனால் மிஸ்டர் பரமசிவத்தோட கேஸ் எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துருக்கு என்றார் டாக்டர். ஹரிஷ் மெல்லிய புன்னகையுடன், என்ன ஆச்சரியம் டாக்டர் என்று கேட்டான். தனஞ்சயன் எக்ஸ்ரேவை லைட் போர்டில் சொருகினார். இங்க பாருங்க, இது பரமசிவம் அட்மிட் ஆனப்போ எடுத்த எக்ஸ்ரே. அவரோட ரிப் கேஜ் பல துண்டுகளா உடைஞ்சு போயிருக்கு. சொல்லப்போனா ஒரு கண்ணாடி டம்ளர் கீழே விழுந்தா எப்படி நொறுங்குமோ அப்படி அவனோட விலா எலும்புகள் நொறுங்கி இருந்துச்சு. மெடிக்கல் சயின்ஸ் படி இவ்வளவு சிவியரான காயத்தோட ஒருத்தர் உயிர் பிழைக்கிறதே அதிசயம். அதுவும் அந்த எலும்புகள் நுரையீரலை கிழிச்சிருக்கணும். ஆனா ஆச்சரியமா அது எதுவும் நடக்கல. இன்னும் சொல்ல போனா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, இதயம் நின்று போயிருக்கு. அந்த நிலைமையில அவருக்கு சிபிஆர் கொடுத்தா உடஞ்ச எலும்புகள் இதயத்தை குத்தி அவர் அந்த இடத்திலேயே இறந்துருக்கணும். ஆனா பரமசிவத்தோட பேரை சொன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணீங்கன்னு, உடஞ்ச நெஞ்செலும்பு மேல கை வச்சு நீங்க என்ன பண்ணீங்க? எப்படி அந்த எலும்புகள் இதயத்தை குத்தாம இதயம் மறுபடியும் துடிச்சது? இதை மருத்துவ அறிவால புரிஞ்சிக்கவே முடியல. நீங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணீங்க என்ற டாக்டரின் குரலில் சந்தேகத்தை விட ஒருவித விஞ்ஞான ஆர்வம் அதிகமாக இருந்தது. ஹரிஷ் அமைதியாக அவரை பார்த்து, டாக்டர், நீங்க பாக்குறது வெறும் உடலை மட்டும்தான், ஆனா நான் பார்த்தது அந்த உடலுக்குள்ள ஓடுற உயிரை என்று சொல்ல, புரியலையே. டாக்டர் நெற்றியை சுருக்கினார். எலும்பு உடஞ்சா ஆப்ரேஷன் பண்ணி பிளேட் வைக்கிறது உங்க மாடர்ன் சயின்ஸ், ஆனா உடஞ்ச எலும்புகளை உடனடியாக ஒன்று கூட வைக்கிறதுக்கு எங்க முன்னோர்கள் மூலிகைகளை வச்சு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் அவருக்கு கொடுத்தது ஒரு அரிய வகை மூலிகை சாறு. அது ரத்தத்துல கலந்த வேகத்துல உடஞ்ச எலும்புகளை ஒரு காந்தம் போல ஈர்க்கும் தன்மை கொண்டது. அதுதான் அந்த எலும்புகளை நுரையீரலை குத்தாம பாதுகாத்தது என்றான் ஹரிஷ். ஹரிஷ் கூறியதை கேட்டு திகைத்து போன டாக்டர் தனஞ்சயன், இட் சவுண்ட்ஸ் இம்பாசிபிள். சரி, அந்த சிபிஆர் ட்ரீட்மெண்ட் அது எப்படி பண்ணீங்க? சப்போஸ் உடஞ்ச எலும்பு மார்பில் அழுத்தினா
என்று கேட்டுக்கொண்டிருக்கும் போதே குறுக்கிட்ட ஹரிஷ், நான் ஒரு மார்பு அழுத்தவே இல்லையே டாக்டர். ஹிருதய வர்மம்னு ஒரு புள்ளி இருக்கு. நெஞ்சு குழிக்கு மேல இடது பக்கம் சரியா 2 அங்குலம் தள்ளி இருக்கும். அந்த புள்ளியில கட்ட விரலால ஒரு குறிப்பிட்ட அழுத்தத்தை கொடுத்தா நின்ன இதயம் திருப்பி துடிக்க ஆரம்பிக்கும். அது ஒரு எலக்ட்ரிக் ஷாக் கொடுக்குற மாதிரி. நான் நின்னு போன இதயத்தை ஸ்டிமுலேட் பண்ணி துடிக்க வச்சேன் என்று கூறினார். அவன் கூறியதை கேட்ட டாக்டர் திகைத்து விட்டார். ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்ட டாக்டர் தனஞ்சயன், மருமக்களை, மூலிகை மருத்துவம், இதெல்லாம் வெறும் புராண கதைகள் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என் கண்ணு முன்னாடியே ஒரு உயிரை காப்பாற்றி காட்டியிருக்கீங்க என்று வியப்புடன் கூறினார். அவர் கூறியதை கேட்டு லேசாக புன்னகைத்த ஹரிஷ், டாக்டர் சார், நீங்க எப்பவும் பிஸியா இருக்கிற ஆள்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். திடீர்னு என்ன இங்க எதுக்காக கூப்பிட்டுருக்கீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் என்று ஹரிஷ் கேட்க, சொல்றேன் மிஸ்டர் ஹரிஷ், எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும் என்று டாக்டர் சொல்ல, ஹரிஷ் அவரை குழப்பமாக பார்த்தான். என்னால சில பேஷண்ட்டை குணப்படுத்த முடியல. அவங்களோட ரிப்போர்ட்டை நீங்க ஒரு தடவை ஏன் பார்க்கக்கூடாது என்ற டாக்டர் எழுந்து சென்று அங்கிருந்து ஒரு சேஃப்டி லாக்கரை திறந்தார். சிவப்பு நிறத்தில் இருந்த 2 தடிமனான ஃபைல்களை எடுத்து வந்து ஹரிஷின் முன் வைத்தார். மிஸ்டர் ஹரிஷ், பரமசிவத்துக்கு நீங்க பண்ண ட்ரீட்மெண்ட்டை பார்த்து உங்க ஹெர்பல் மெடிசன் நாலேஜ் மேல எனக்கு பெரிய மரியாதை வந்துருச்சு. ஆனா ஒரு டாக்டரா எனக்கு இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கு. நீங்க சொல்ற இந்த ஹெர்பல் மெடிசன் அறிவியல் பூர்வமா நிரூபிக்கப்படாத விஷயங்கள். இதை வச்சு எமர்ஜென்சியை சமாளிக்கலாம். ஆனா தீர்க்கவே முடியாத வியாதிகளை குணப்படுத்த முடியுமா என்ற டாக்டரின் குரலில் ஒரு சவால் தெரிந்தது. இந்த 2 ஃபைலையும் சில பேஷண்டோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இருக்கு. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு இந்த உலகத்தில் இருக்கிற தலை சிறந்த எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியும். பல கோடி செலவு பண்ணி அமெரிக்கா, லண்டன் கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா நோ யூஸ். இவங்க மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இதுல இருக்கு. உங்க நாலேஜ் யூஸ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதுக்கு என்ன தீர்வுன்னு சொல்ல முடியுமா என்ற டாக்டர் தனஞ்சயன் ஒரு பரீட்சையை வைப்பது போல ஹரிஷை பார்த்தார். ஜீவா பதட்டமாக ஹரிஷை பார்த்தான். இது தேவையில்லாத வேலை என்பது போல அவன் பார்வை இருந்தது. Sebastian's elegant features கையில் எடுத்தான். முதல் ஃபைலை திறந்தான். அதில் நூற்றுக்கணக்கான பிளட் ரிப்போர்ட், MRI ஸ்கேன், திசு பரிசோதனை முடிவுகள் இருந்தன. நோயாளி ஒரு 12 வயது சிறுமி. எழுந்து நடக்கக்கூட முடியாத அளவுக்கு மிகவும் பலவீனமாக இருந்தார். எவ்வளவு ஹெல்த்தி ஃபுட் மெடிசன் சாப்பிட்டாலும் எந்த பலனும் இல்லை. ஹரிஷ் அந்த தாள்களை புரட்டினான். MRI ஸ்கேனில் மூளையின் நரம்பு மண்டலத்தை உற்று பார்த்தான். பிறகு ரத்த பரிசோதனை முடிவுகளை பார்த்தவன் அந்த ஃபைலை மூடி வைத்தான். என்ன மிஸ்டர் ஹரிஷ், ஏதாவது புரிஞ்சுதா டாக்டர் கேட்டார். இந்த குழந்தைக்கு நரம்பு தளர்ச்சி இருக்கிறதா உங்க ரிப்போர்ட் சொல்லுது. ஆனா உண்மையான பிரச்சனை அது இல்லை டாக்டர். இந்த குழந்தையோட ரத்தத்துல காப்பர் அளவு நார்மல் ரேஞ்சை விட பல மடங்கு குறைவா இருக்கு. அதே சமயம் அவங்க உடம்புல ஒரு வகையான பாய்சன் கலந்துருக்கு என்று கூறினான். பாய்சனா? வாய்ப்பே இல்லை. பாய்சன் டெஸ்ட் எல்லாமே நெகட்டிவ் தான் வந்திருக்கு. டாக்டர் மறுத்தார். இது சாதாரண விஷயம் இல்லை டாக்டர். ஊமத்த வகையைச் சேர்ந்த ஒரு அபூர்வ மலரோட மகரந்தம் சுவாசம் வழியா உள்ள போயிருக்கு. அது நவீன லேப் டெஸ்ட்ல சிக்காது. அது மூளையோட நரம்பு மண்டலத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு citing unavailability through his law firm. It had left Sebastian அழிக்கணும்னா முதல்ல அவங்களோட ரத்தத்தை பியூரிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் சில மூலிகைகளை கொடுத்தா போதும், அந்த விஷம் முறிஞ்சு அந்த பொண்ணு எழுந்து நடப்பா என்று ஆணித்தரமாக சொன்னான் ஹரிஷ். டாக்டர் தனஞ்சயன் அதிர்ச்சியில் உறைந்து போனார். மை காட், நீங்க சொல்றது சரிதான். அந்த பொண்ணு ஒரு பொட்டானிக்கல் கார்டனுக்கு டூர் போனப்போ தான் மயங்கி விழுந்தான்னு அவங்க அம்மா சொன்னாங்க. சுவாசம் வழியா பாய்சன். ஓ, இதை நாங்கள் யோசிக்கவே இல்லையே. ஹரிஷ் 2வது ஃபைலை எடுத்தான். அது ஒரு 40 வயது ஆணுடையது. உடல் முழுவதும் தோல் கருத்து போய் செதில்களாக உதிர்ந்து கொண்டிருந்தது. இவருக்கு ஸ்கின் கேன்சர்னு நீங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க. கீமோதெரபி பண்ணி அவர் உடம்பு இன்னும் மோசமா தான் இருக்கு என்றான் ஹரிஷ் ரிப்போர்ட்டை பார்த்தபடியே. ஆமா, வேற என்ன செய்யறது, தோல் அழுகிக்கிட்டே வருது என்று கவலையுடன் டாக்டர் கூறினார். இது கேன்சர் இல்லை டாக்டர். இவரோட பித்த நாடி தாறுமாறா துடிக்குதுன்னு இந்த ECG ரிப்போர்ட்ல இருக்கிற இந்த சின்ன வளைவு காட்டுது. நவீன மருத்துவத்துல நாடி துடிப்பா வெறும் இதய துடிப்பா மட்டும் தான் பார்ப்பீங்க. ஆனா ஹெர்பல் மெடிசன்ல அது உடலோட மொழி. இவருக்கு லங்ஸ்ல ஹீட் அதிகமாகி அது ரத்தத்தை கெடுத்து தோலை அழுக வைக்குது. இதுக்கு கீமோதெரபி கொடுத்தா அவர் சீக்கிரமா செத்துருவார். பதிலா சில ஹெர்பல்ஸ் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அதோட அவரோட உடல்ல சில மர்ம புள்ளியை தூண்டி விட்டாலே போதும், ஒரே வாரத்துல அந்த தோல் உதிர்றது நிற்கும். 3 மாசத்துல அவர் பழையபடி மாறிடுவார் என்று கூறி ஃபைலை மூடினான் ஹரிஷ். ஹரிஷ் கூறியதை கேட்ட டாக்டர் தனஞ்சயன் சில நொடிகள் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நின்று விட்டார். அவர் கண்களில் இருந்த சந்தேகம் இப்போது முற்றிலுமாக மறைந்து விட்டது. அவர் மெதுவாக எழுந்து வந்து ஹரிஷின் கையை பிடித்துக் கொண்டார். வெல்டன் மிஸ்டர் ஹரிஷ், யூ ஆர் அமேசிங். உங்களை நான் டெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனால் நீங்க என்ன இம்ப்ரெஸ் பண்ணிட்டீங்க. இவ்வளவு துல்லியமா வெறும் ரிப்போர்ட்டை வச்சு நோயோட ரூட் காசை கண்டுபிடிக்கிறது சாதாரண விஷயமே இல்லை. நீங்க வெறும் காலேஜ் கரஸ்பாண்டன்ட் மட்டும் இல்லை, ஒரு ஜீனியஸ். இந்த உலகம் மறந்து போன ஒரு மாபெரும் மருத்துவ பொக்கிஷம் உங்ககிட்ட இருக்கு என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். ஹரிஷ் மென்மையான புன்னகையுடன், டாக்டர், இந்த கலைகள் எல்லாம் மக்களுக்கு பயன்படணுங்கிறதா என்னோட நோக்கம். அந்த 2 பேஷண்ட்டுக்கும் நான் சொன்ன ட்ரீட்மெண்ட்டை நீங்க ஆரம்பிங்க, நானே அவங்களுக்கு மருந்துகளை அனுப்பி வைக்கிறேன் என்று கூறினார். கண்டிப்பா ஹரிஷ், இனிமே இந்த ஹாஸ்பிட்டல்ல எனக்கு புரியாத எந்த கேஸ் வந்தாலும் முதல்ல நான் உங்களை தான் கன்சல்ட் பண்ணுவேன் என்று தனஞ்சயன் உற்சாகமாக கூறினாலும் அவரிடம் ஏதோ ஒரு தயக்கம் இருப்பதை ஹரிஷ் கவனித்தார். அவர் முகத்தை உற்று பார்த்தவன், டாக்டர், நீங்க இந்த மெடிக்கல் ரிப்போர்ட்டை என்கிட்ட கொடுத்து என்னை டெஸ்ட் பண்றதுக்கு ஏதோ ஒரு ஸ்பெசிபிக் பர்பஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அப்படிதானே என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட டாக்டர் தனஞ்சயன் சட்டென்று எழுந்து நின்று கை கூப்பியபடி, ஹரிஷ் ப்ளீஸ், ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற எனக்கு உங்க ஹெல்ப் தேவைப்படுது என்றார். அவர்கள் முகத்தில் மறுபடியும் ஒரு அதிர்வு தோன்றியது. இந்த பெட்டி இதுக்குள்ளதான் இருக்குன்னு உதவிக்கு தெரியுமா? ஹரிஷ்